எதிர்கட்சிகளுக்கு வெற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வி என்று ஒரு வர்ணனையில் பேச ஆரம்பித்தால் ஞானசேகரனை காப்பாற்றியது அந்த சார் யார்? பாதி விடை கடத்தி விட்டது. அந்த சார் யார்? சார் தான் வரணும், அந்தங்கிறது வந்துடுச்சு. ஆனால் கடந்த பல நாட்களாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி விஜயத்திற்கு பிறகு அந்த சார் வேறொரு வழக்கிலும் மாட்டிக்கொண்டிருக்கிறார். ஆக மொத்தம் அந்த சார் வழக்கிலேயே இருப்பதனால் ஒரு புதிதாக இருக்கிறது. இன்று சென்னை நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு என்பது ஜூன் 2ஆம் தேதி வரை அவர் காத்திருக்காமல் இன்றே சொல்லி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பல நோக்கர்கள் கருதுவதனால் தண்டனை அதிகமாக இருக்குமா குறைத்தலாக இருக்குமா தெரியவில்லை. தமிழக சட்டமன்றம் அகில இந்திய அளவில் பாராளுமன்றத்தில் கூட இந்த பிரச்சனை உருவாக்கியது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் கொலை என்பது மிக 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 தவறான கருத்து. அந்த மாதிரியான இன்னல்களை சந்தித்த அந்த பெண்மணிக்கு ஒரு டிஎஸ்பியை கூட மாத்தினாங்க. அதுல சில தகவல்கள் வந்த ஆரம்பிச்சு. அதைத்தான் இன்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எப்படி அதிமுகவுடைய வழக்கறிஞர்கள் வெற்றி என்று சொல்லி ஒரு ட்விட்டர் போட்டிருப்பதை நான் கண்டேன். டெல்லியில் இது பற்றி ஒரு வழக்கரான தகவல் என்ன என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி மேல் வெற்றி வருகிறது என்று தான் சொல்லுகிறார்கள். அதன் மூலமாக அந்த சார் யார் மாட்டிக்கொண்டு விட்டார். அந்த சார் இதிலிருந்து 2026 பொது தேர்தலில் அந்த சார் மிக முக்கிய புள்ளியாக இருப்பார். அண்ணா பல்கலைக்கழக வழக்கத்துடைய தீர்ப்பு கண்டிப்பாக பேச்சு பொருளாக இருக்கும். அதை எடப்பாடி பழனிசாமி பெரிதாக்குவார், விஜய் பெரிதாக்குவார்கள். போராத வரைக்கும் பாஜக மற்றும் பாஜகவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதை பெரிதாக்கும். இது ஒரு பேச்சு பொருளாக்கும். இது திமுகவிற்கு பேர் இழப்பாகத்தான் நான் கருதுகிறேன் அரசியல் ரீதியாக.